தேசிய அரசியலிலும் ஒரு ஆலமரம் போல் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் மாபெரும் அரசியல் இயக்கமான அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 7வது முறையாக மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என்ற தொண்டர்களின் எண்ணம் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. தமிழக அரசியலில் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் மிகப்பெரிய அரசியல் சக்தி அஇஅதிமுக என்பது அண்மை காலமாக வலுப்பெற்று வருகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிறுவிய இந்த மாபெரும் அரசியல் இயக்கத்தை தனது ஆற்றல் மிக்க நிர்வாகத்தால் உறுதிமிக்க எஃகு கோட்டையாகவும் இராணுவத்துக்கு நிகரான கட்டுப்பாடு கொண்டதாகவும் அதே நேரம் ஜனநாயகம் மலர்ந்து மனம் வீசும் பூந்தோட்டமாகவும் மாற்றிக் காட்டிய பெருமைக்குரியவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அஇஅதிமுக பேரியக்கத்திற்கு பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்படுகிறது. கடந்த 1988ஆம் ஆண்டு தொடங்கி ஏற்கனவே தொடர்ந்து 6 முறை இப்பதவிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கு அண்மையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பதவிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார். கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியில் அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என ஆர்வம் கொண்ட ஏராளமான கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் போட்டி போட்டுக்கொண்டு விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். இதற்கு முன் இல்லாத வகையில் சாதனை அளவாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 2467 தொண்டர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதன் மூலம் விருப்ப மனு கட்டணமாக கழகத்திற்கு 6,16,75,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் நாளான இன்று கழகத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 7வது முறையாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையரும் கட்சி அமைப்புச் செயலாளருமான திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன் இன்று வெளியிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் அறிவிப்பு கடந்த 19/8/2014 அன்று வெளியிடப்பட்டது. அதன்படி வேட்பு மனுக்கள் 20/8/2014 முதல் 24/8/2014 வரை தலைமை கழகத்தில் பெறப்பட்டது. அவ்வாறு பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெறப்பட்ட வேட்பு மனுக்கள் அனைத்தும் கழக சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப சரியாக அமைந்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கழகத்தின் அனைத்து அடிப்படை பொது உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கழக சட்டத்திட்ட விதி 20 பிரிவு 2 படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர்கள் அனைவராலும் ஒருமனதாக கழக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இணைந்தது முதல் தனது பேச்சாற்றல், கருத்தாழமிக்க சிந்தனை, துடிப்புமிகு செயலாற்றல் போன்றவற்றால் கோடான கோடி தொண்டர்களை ஈர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1988ஆம் ஆண்டு கழகத்தின் பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பெருமை பெற்ற அவர் 1991ஆம் ஆண்டில் முதல் முறையாக தமிழக முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று சாதனை படைத்தார். நாடே போற்றும் வகையில் சமூக சிந்தனை கொண்ட ஏராளமான திட்டங்களை அடுக்கடுக்காக செயல்படுத்தி நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். 2001ஆம் ஆண்டில் 2வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதா அரிய பல சாதனைகள் மூலம் தனது நிர்வாகத் திறமையை மீண்டும் நிரூபித்தார். 2011ஆம் ஆண்டில் 3வது முறையாக அரியணை ஏறிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த முறையும் தமிழக மக்கள் நலன் கருதி மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், முதியோர் என அனைத்து தரப்பு மக்களுக்குமான எண்ணிலடங்கா திட்டங்களை அடுக்கடுக்காக அறிவித்து
வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகள் என ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான திட்டங்களையும் செயல்படுத்தி நாட்டின் தன்னிகரற்ற முதல்வராகவும் காவிரி, முல்லைப் பெரியாறு பிரச்சினைகள், மின்பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு தீர்வு கண்டும் இலங்கையில் தனி ஈழம் அமைய வேண்டி தனித் தீர்மானம் இயற்றியும் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராகவும் திகழ்ந்து வருகிறார். இதுபோன்ற துணிச்சல் மிக்க நடவடிக்கைகள், சாணக்கியத்துவம், அரசியல் நிபுணத்துவம் ஆகியவற்றால் கட்சி சாராத நடுநிலையாளர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் ஏகோபித்த ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சாதுரியம் மிக்க முடிவுகளை மேற்கொண்டதன் மூலம் அஇஅதிமுக பெற்ற மகத்தான வெற்றியால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேசிய அரசியலிலும் ஒரு நட்சத்திரம் போல் பிரகாசமாக சுடர்விட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அஇஅதிமுக பேரியக்கத்தின் பொதுச் செயலாளராக மீண்டும் இன்று அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் கழகத்தின் மாபெரும் தலைவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாதான் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது.